ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் பை ஓல்கோஸ். இப்போ வந்து என்னென்னா, நம்ம மதுரையை விட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ நம்ம சிட்டியும் ரெடியாக நிற்கிறான். வந்த ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் இது. ஒரு நிமிஷம் நான் ஹெட்செட் போட்டுக்கிறேன். ஹெட்செட்டை மாட்டியாச்சு. ஸோ கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இருங்க கைஸ், ஹெல்மெட் லாக் போட்டுருவோம். ஓகே, நேற்று வந்து மதுரைக்கு மதுரை உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே பேட்ரி காலி ஆகிடுச்சு கேமராவோடது. ஸோ அதனால் நான் சிட்டி ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இப்போ பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா, நம்ம வந்து இங்கே தூத்துக்குடி ஹைவே போய் அப்படி போக போகிறோம். ஜெய்ஹிந்த். ஸோ கிளம்பலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த சிக்னலில் இருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து அப்படின்னா தூத்துக்குடி ராமேஸ்வரம் அந்த ஹைவே போவோம். ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம போக மாட்டோம், ஏன்னா சிட்டிக்குள்ளே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஓட்ட முடியறதில்ல. ஸோ அதனால் நம்ம இப்படியே போக போகிறோம் அவுட்டரில். ஓகே, பாய் பாய் மதுரை. பார்த்துருப்பீங்க இந்த ஹைவே எங்கே போகுதுன்னு. இது மதுரை ரிங் ரோடாங்க. ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸோ நாம் எத்தனை மணிக்கு ஒசூருக்கு போவோம் அப்படின்னா நைட்டு 2-3 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்னென்னா நைட் ரைடு தான் பண்ண போகிறோம், ஏன்னா நாளைக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இப்போயே கிளம்ப போகிறோம். இல்லை நாளைக்கு கிளம்புறது தான் பிளானு. பட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால, பர்சனல் ஒர்க்கு, இப்போயே கிளம்பியாச்சு. நம்ம சிட்டிக்கு அவுட்டரில் போய் சாங்கை போட்டுக்குவோம். சிட்டிக்குள்ளே வந்து சாங் கேட்டு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, அதான் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பிரிட்ஜு கட்டுறாங்க போல். இது பாருங்க, நம்ம ஆளுங்க பண்ணுற வேலையே இதுதான். ஏற்கனவே டைவர்ஷன் பண்ணி தான் விட்ருக்காங்க. இதில் இவங்க வேறு நம்ம சுட்டிக்கு வந்து ஏர் அடிக்கணும். எங்கேயாவது பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டி ஏர் அடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா ஏர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
மைக்கு டிஜி மைக்கை பற்றி சொல்லணுன்னா அற்புதமாக இருக்குங்க, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. யூடியூப் வீடியோ பண்ணுறவங்களுக்கு டிஜேயில் மைக்கு வந்து செம்மையாக இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வெறும் நம்ம வந்து 40-50,000 அதெல்லாம் தேவையில்லை. நான் வாங்கினது வந்து 12,300 ஸோ சூப்பராக இருக்குது மைக்கு. நேற்று ஃபஸ்ட்டு ரைடு டெஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருக்குது மைக்கு அவ்வளோதான், கேமராவும் அவ்வளோதான், சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மதுரை மண்ணோட இன்றைக்கி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நேற்று வந்தோம், ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம கிளம்பி எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நிறைய ரூட்ஸ் இருக்குது. தூத்துக்குடி இந்த ஹைவேல தான் போகணும். நம்ம அங்கே போய் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போய் அந்த திருநெல்வேலி ஹைவேல போய் லெஃப்ட்டை கட் பண்ணால் திருநெல்வேலி, ரைட் கட் பண்ணால் நம்ம பெங்களூர் ஹைவே, பெங்களூர் அண்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இன்னும் 200 கூட இல்லைங்க, இன்னும் 200 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி. எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, பட் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். இன்னொரு நாள் வரும்போது நான் கண்டிப்பாக கன்னியாகுமரி போவேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி என்னால் போக முடியல. ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு 4 மணிக்கு தான் வந்தேன். காலையிலே கிளம்பிட்டேங்க, 5 மணிக்கெலாம் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு. ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, நான் கம்மியாக தான் இருக்குன்னு வந்தேன். ஒரு 2 மணிக்கெல்லாம் ஒர்க்கை முடிச்சுட்டு கன்னியாகுமரி போயிட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பிடலான்னு பார்த்தேன். பட் அது நடக்கலை. நம்ம நினச்சதெல்லாம் எப்போ நடந்திருக்கு, இப்போ மட்டும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லைங்களா? ஸோ நோ இஷ்யூ. நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம் கன்னியாகுமரி, ஒசூர் டு கன்னியாகுமரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லடாக் ட்ரிப்பு தாங்க. கன்னியாகுமரி டவுட்டு தான், பட் லடாக் வந்து நம்ம போவோம். ஜனவரியில் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜனவரியில் நானும் 1 மந்த் லீவ் எடுக்க போகிறேன். ஸோ லடாக் போயிட்டு ஃபன் பண்ணுவோம். இந்த ஹைவேல கிட்டத்தட்ட 3 டோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 இருக்கும். திருநெல்வேலி ஹைவே போகிறதுக்குள்ளே 3 டோல் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்த ஹைவேவா என்னன்னு தெரியல எனக்கும். பட் தூத்துக்குடி ஹைவே அப்படின்னும் போது தூத்துக்குடி ஹைவே பெரியறதுக்கு முன்னாடி ஒரு டோல் கிடைக்கும். ஆமாம், அங்கே ஒரு டோல் கிடைக்கும் கன்ஃபார்ம். பெட்ரோல் வேறு போடணும். பெட்ரோல் வந்து இருக்குது, இன்னும் 3/4 டேங்க் இருக்குது. நம்ம திண்டுக்கல் இல்லைன்னா கரூர் போய் பெட்ரோல் போடுவோம். அது வரைக்கும் நோ பெட்ரோல், இருக்கிறத வச்சு ஓட்டுவோம். என்னோடய சேல்ரி என்னன்னா, காலை 5 மணிக்கு போனேன். ஸோ என்னோடய பஸ் ஃபேரு, ரூம் சார்ஜு எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு 8,000 கொடுத்தாங்க. அப்படின்னா என்னோடய சேல்ரி வந்து பர் டேக்கு 5,000 வந்திருக்கு. இது மாதிரி பார்ட் டைமில் பண்ணிட்டு போயிடலாங்க டெய்லி கிடச்சா. ஆனால் என்ன ரொம்ப ரொம்ப லாங்கில் வரணும், அதுதான் தலைவலி. இங்கே எங்கேயாவது கிடச்சிதுன்னா ஒசூர் பெங்களூர்லாம் கிடைக்கிது. பட் ஆனால் இவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க.
ஒரு 2000 1500 2000 அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஆனால் எங்கே கிடைச்சாலும் போயிடுவேன். நமக்கு என்ன வேலை, அவ்வளோதான். எங்கே ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் போயிடுவேன், ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவேன். இதை வந்து நான் பார்ட் டைமாக தான் பார்க்குறேன். ஆனால் ரியலாக சொல்ல போனால் நான் படித்தது ஒன்று, இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலை வேறு. அதான் எனக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தமே இல்லைங்க, அந்த வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ மதுரையோட பெருமையை கொஞ்சம் பேசுவோம். மதுரையில் வந்து பன் பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன். ஒரு பிளேட்டு சின்ன சின்ன இட்லி, குட்டி குட்டி இட்லி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு, குட்டி குட்டி இட்லிலாம் அங்கே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. ராமநாதபுரம், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி. ஸோ நம்ம வந்து லெஃப்டில் கட் பண்ணோன்னா ராமேஸ்வரம். ஸோ நம்ம இப்படி எடுக்க போகிறோம். திருநெல்வேலி ஹைவே போயிட்டு நான் போகிறேன். ஏன்னா திருநெல்வேலி ஹைவே தான் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தனுஷ்கோடி 185 கிலோமீட்டர் போட்டிருக்கு. தனுஷ்கோடி ஆமாம் 185 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. ரொம்ப ஆசையாக இருந்தேன் இது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போயிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு. ஏன்னா வெப்சைட்டில் வந்து நான் போயிருந்தேன். அந்த பாம்பன் பாலத்தோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலு. அதுவும் இந்த பைக்கில் போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். பிச்சு உதறிடுச்சு, ரியலாகவே தாங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது, வேறு லெவல் அது. ஓகே, நம்ம மதுரையை பற்றி பேசுவோம். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் அழகர் கோயிலுக்கும் போகலான்னு பார்த்தேன். பட் எதுவுமே நடக்கலை இந்த தடவை. ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ அழகர் கோயிலும் போயிருந்தேன், அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனை கும்பிட்டு தான் போனேன். நான் வந்து இந்த தடவை கேமரா வச்சுருக்கேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் கிடைச்சது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நான் விடவே மாட்டேன். கன்ஃபார்மாக அதை வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ ஏன் முடியல அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 8-9 மணி நேரம் எனக்கு ட்ராவலு. ஸோ லேட்டாக கிளம்புனேன் அப்படின்னா லேட்டாக தான் ரீச் ஆவேன். ஏன்னா விடிய காலை நான் ஒரு 3 மணிக்கு மேலே நான் பைக்கெல்லாம் ரைட் பண்ண மாட்டேன், அது என்னோடய பாலிசி. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. மதுரை அப்படின்னாலே சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் வந்து அழகர் கோயில், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பொங்கல் அப்படின்னாலே மதுரை தான். பொங்கல் அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபேமஸ்ஸு. அதில் வந்து மதுரை வந்து ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அது எக்கச்சக்கமான ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேஷன்லாம் பண்ணல, பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வந்து ஒரு நாள் அந்த கனவை நிறைவேற்றுவோம், நாமளும் போய் வீடியோ எடுத்து போடுவோம். அது பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க, நம்ம அந்தளவுக்கு வீரனும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை ரொம்ப பெரிய ஊர்.
அதே மாதிரி தூங்கா நகரம் அப்படின்வாங்க. தூங்கா நகரம் அப்படின்னா மதுரையில் வந்து 24/7 வந்து சுட சுட இட்லி சாப்பிட்லாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சுட சுட கொடுப்பாங்க இட்லி. ஆறி போனதையோ அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சுட சுட இட்லி கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணால் போகலாம். 24/7 இட்லி கிடைக்கும். அங்கே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அடடடடா. நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். ஏர் வேறு இல்லைங்க ஃப்ரண்ட்டில். ரொம்ப என்னால் வந்து ஹேண்டில் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல. ஹேண்டில் பண்ணவே முடியலைங்க. அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஏன்னா ஏர் இல்லை. எங்கேயாவது அங்கே முன்னாடி இப்போ இந்தியன் பேங்க்கில் வந்து பெட்ரோல் வச்சுட்டு அப்புறம் ஏர் ஃபில் பண்ணோம், பெட்ரோல் ஃபில் பண்ணோம், ஏர் ஃபில் பண்ணோம். நிறைய ஒர்க். ரெண்டு ஒர்க் இருக்குது. நம்ம வந்து டிஃபன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கரூரில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா முட்டா நல்லா வருதுங்க. அங்கே பாருங்கள் அந்த பாவம் இந்த படாஸ்கார் போகிறதுக்கு இடமே இல்லைங்க. ஆமாம், நானும் அப்படி தான் நான்சென்ஸாக போகிறேனே. எல்லாம் பூரா போயில் இடியட்டாகவே இருக்கானுங்க. சிட்டினாலே டிராஃபிக் சகஜங்க. இதில் பாருங்கள் ஒரு போலீஸ் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். ஃபிட்டாக நல்லா இருக்கார். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு சார் இருக்கார். அவரும் அவ்வளோதான் ஃபிட்டாக இருக்கார். பாருங்க கேமராவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல எனக்கு. எல்லா போலீஸ் மாதிரி இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. இது புதுசாக இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் ரொம்ப ஃபிட்டாக இருக்கார். சரி விடுங்க சார், நாங்கள் போயிடுறோம். நான் ஒசூர் வரையும் போகணும் சார். சொல்லி பாய முடியல, சிக்னலில் போட்டாங்க. ஓகே, மதுரை அப்படின்னாலே ஃபேமஸ்னால் என்னடா மறுபடியும் இதே சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் பேச போகிறேன். மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மனும் அழகர் கோயிலும் ஜல்லிக்கட்டும் தான். சாப்பிட்ற விஷயத்தில் வந்தீங்கன்னா பன் பரோட்டா, இட்லி, அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ்ஜில் வந்து நிறைய நான்வெஜ் இருக்குதுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மதுரை வந்து ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அப்படி நான்வெஜ் கிடைக்கும் மதுரையில். உலகத்தில் இருக்கிற அத்தனை நான்வெஜ்ஜும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஊர் இது. வெஜ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% வெஜ்ஜிலையும் இருக்குது. வெஜ்ஜும் அவ்வளோதான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். வெஜ்ஜும் அருமையாக இருக்கும். மதுரை வந்தீங்கன்னா எல்லோரும் பன் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த குடுத்தனம் இல்லை. எந்த தடவையும் மிஸ் ஆகிடுச்சு. நான் வரப்பெல்லாம் பன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு பார்ப்பேன். பட் என்ன பண்ணுறது, நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே. என் ரூமுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி பஸ் இறங்கி நடந்தான் வந்தேன், எங்கேயாவது பன் பரோட்டா கிடைக்குமா அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஏன் நடந்து வந்தீங்க, ஏன் பஸ்ஸில் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸுக்கு வந்து என்னோடய வண்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அதனால் பஸ்ஸில் போயிட்டேன். வண்டியில் வந்து நான் நேற்று ஃபுல்லாக பைக் ஓட்டினேன், டயர்டாக இருந்துச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். பஸ்ஸில் போயிட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட என் ரூம்லேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருந்துச்சு. ஸோ நல்லா தூங்கிட்டு தான் போனேன்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம வண்டியை ஃபுல்லாக டயர்டாகிட்டான் சுட்டி, ஃபுல் டயர்டில் இருந்தான். ஸோ அதுக்காக தான் அவனுக்கும் ரெஸ்ட் விட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது 2வது டோலு இன்னும் இருக்குது, இன்னும் முன்னாடி இருக்குது, ஒரு டோல் இருக்குது, முன்னாடி இன்னும் டோல் வரும். அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாம் வந்து அது அந்த டோலை கிராஸ் பண்ணி ஒரு 2-3 ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறோம். 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. அந்த ஹைவேல ஏறிட்டோம் அப்படின்னா நல்லா அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இன்றைக்கி. ஏன்னா நைட்டு வேறு, நைட்டு எங்கேயுமே ஸ்டாப்பும் பண்ண மாட்டேன். என்ன தூக்கம் வரும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஒரு 12-1 மணி வரைக்கும் ஓட்டுறேங்க. நான் நார்மலாக தூங்குறதே 12-1 மணிக்கு தான் தூங்குவேன். ஸோ அதனால் ஒரு 12-1 மணிக்கு வரைக்கும் ஓட்டுறேன். அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணிடுவேன், இல்லைன்னா அடித்து பிடிச்சி போயிடும் ஒசூருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன டைமு, மறுபடியும் போயிடுச்சு. மொபைலை பார்க்கலாம் இருங்க, 6 ஆகுது. 6 அப்படின்னா நம்ம 7 மணி கால்குலேட் பண்ணாலும் 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 மணி ஆகிடுதுங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. ஸோ 8 மணி நேரம் ஓட்டணும். பார்க்கலாம் 8 மணி நேரம் பிடிக்குதா இல்லை முன்னாடியே போகிறோமான்னு தெரியல. ஏன்னா அடித்து தான் ஓட்ட போகிறேன், நைட்டு இல்லையா. ஸோ வண்டி வந்து சரமாரியாக போகும். அதுக்கப்புறம் மதுரை வந்து எனக்கு ஸ்லாங், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த லாங்குவேஜெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலே வாலே போலே அப்படின்வாங்க தூத்துக்குடியில், திருநெல்வேலி சேம் அப்படி தான், மதுரையிலையும் ஓரளவுக்கு எங்கே வாங்க போங்க அப்படின்வாங்க. கோயம்புத்தூர் அவ்வளோதான், அதுவும் ரொம்ப நல்ல ஸ்லாங் தான் அதுவும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்னாலே ரொம்ப கேட்குறதுக்கே நல்லா, பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. என்னப்பா நாம் பாட்டு போயிட்டே இருக்கோம். ஏர்போர்ட்டே இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குதாங்க. நம்ம ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி, ஆமாம் இந்த ஹைவே வந்து அங்கே டிவைட் ஆகுங்க மறுபடியும். அங்கே ஒரு ராமேஸ்வரம் அப்படி போகும். ஆனால் ரோடு நல்லாயிருக்கு, ரோடு வந்து செம்மையாக இருக்கு. பாருங்க 80ல் போகிறேன். தூத்துக்குடி ஹார்பர் வந்து 145 கிலோமீட்ரு. ஸோ நம்ம ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா ஏர்போர்ட் போவோம். ஸோ நமக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். எங்கே லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பங்கை காணோம், ஏர் அடிக்கணும், ஏர் வேறு இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி வண்டி ரொம்ப ஆடுது. ஃப்ரண்ட் அண்ட் பேங்க் ரெண்டுமே ஏர் அடிக்கணும். அப்புறம் இன்னொன்றுங்க, ராயல் என்ஃபீல்டு வந்து நான் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றணும்னு நினச்சேன். ஏன்னா என் எஃப்செட் வந்து 3000 கிலோமீட்டர் ஒரு தடவை தான் ஆயில் மாற்றுவேன். பட் ஆனால் இது அப்படி இல்லைங்க, ராயல் 10,000 கிலோமீட்டர் வரை ஓட்டலாம் ஆயில். நல்லா இருக்குல்ல. என் பெலரோவே 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். காரோட ஈக்குவலுக்கு வந்துருச்சுங்க, 440 சிசி.
நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவன் ஏர்போர்ட் பக்கத்தில் காலேஜை கட்டினவன். ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, பெருசுங்க, ரொம்ப பெருசு. அது எப்படி கிளாஸ் எடுப்பாங்க இந்த காலேஜில்? சவுண்ட் பிச்சுக்கிட்டு வருமே. அதான் சொன்னல, பாருங்க இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 டோல்கேட் வந்துடும். இது ஃபுல்லாக ஏர்போர்ட் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்ரு சுற்றிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லெஃப்டில் போனால் தூத்துக்குடி, திருச்செந்தூர். ஆமாம், இந்த ஒரு டோல்கேட்டை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் டோல்கேட் இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் லாஸ்ட்டு. ஆமாம், இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவ்வளோவா சார்ஜெல்லாம் அவ்வளோ கிடையாது, 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். இப்போ சமயம் இவங்க ஒரே டோலாக வச்சுருக்கலாம். TN60 லோக்கல் இவர், அதனால தான் விட்டாங்க. நைட் ரைடு கேமரா தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. பாப்போம், வீட்டுக்கு போய் பார்க்குறேன். ஸோ நான் மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போயிருக்கேன். ஏன்னா நான் வரும்போது நான் திருச்செந்தூர் வந்தேன் அப்படின்னா என் கார் லீவில் பைக்கில் வந்தேன்னா இப்படி அவுட்டரில் வந்து இந்த டோல்கேட் தாண்டவுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போயிடுவேன். சிட்டிக்குள்ளே வந்தேன்னா ரொம்ப டிராஃபிக், சிட்டிக்குள்ளே ஓட்டவே முடியாது கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும். அதனால் வந்து நான் அவுட்டரில் வந்து இங்கே அப்படியே எடுத்துருவேன். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து சிட்டிக்குள்ளே வந்தோன்னா ஷார்ட்கட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. இந்த டோல்கேட்டை தாண்டி ஒரு 5-10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் இங்கே ஹைவேக்கு, நம்ம பெங்களூர் ஹைவேக்கு. சாரி, காஷ்மீர் ஹைவேக்கு. பார்த்தீங்களா எப்படி கட் ஆகுதுன்னு? ஏர் கம்மியாக இருக்குது, எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏர் மட்டும் இருந்துச்சுன்னா சும்மா பயம் பறப்பான். 440 சிசி சும்மா வாங்க, சும்மா பிச்சுக்கிட்டு போவான். நானும் எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்குன்னு போய்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே இல்லையே. இல்லை, ரைட் சைடில் தான் பெட்ரோல் பங்க் வருது, லெஃப்ட் சைடில் ஒன்றுமே காணோம். இல்லை, எனக்கு பெட்ரோல் இருக்குது, பட் ஏர் அடிக்கும் போது பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிவிட்டு வண்டி எடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் சேலத்தில் போய் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் கூட இல்லைங்க. இல்லை சிட்டி அவுட்ரன்றதுனாலயா என்னன்னு தெரியல எனக்கு. நான் இப்போ சிட்டிக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த நேதாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த லெவலுக்கு போயிருப்பேன். பட் ரொம்ப டிராஃபிக்குங்க, வளைஞ்சு 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 போகணும். நேதாப்பில் ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுது. அது ஹெச்பியாக இருந்தால் வேண்டாம். இந்தியன்ல இல்லை பாரத். நான் வந்து ஸ்பீட் பெட்ரோல் தான் போட்டிருக்கேன். ஸோ எங்கேயாவது ஸ்பீட் பெட்ரோல் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பெட்ரோல் வந்து ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்பீட் பெட்ரோல் கிடைக்கும். எல்லா பங்க்லும் இருக்குது. எங்க இந்தியன் ஆயில் தாங்க, இங்கேயே ஃபில் பண்ணிடுவோம். ஸோ வண்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏர் அடிச்சிருவோம். ஏர் அடிச்சுட்டு அண்ணா அடிக்கிறாரு. அவர் அடித்ததுக்கப்புறம் நம்மளும் அடிச்சுக்குவோம். அப்பா அதுக்கப்புறம் போய்
ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, ஃபுல் டேங்க்கு. இதுக்கப்புறம் நம்ம சாங்கை போட்டு ஏதோ ஒரு மெலடியாக போட்டு கிளம்புவோம். 7 மணி ஆகிடுச்சு. ஸோ சென்டரில் எங்கேயாவது நிப்பாட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஸோ போதும் நமக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு ஓட்டுவேன், சாங் மட்டும் ஓடிட்டுருக்கோம், அவ்வளோதான். இப்போ பாருங்க, சும்மா நல்லா போகிறான். ஏர் அடித்ததுக்கப்புறம் பையன் சாப்பாடு கொடுத்தா போதும், சும்மா அட்டகாசமாக பறக்கிறான். ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம பக்குன்னு ஆயிடுச்சுங்க. மைக் வந்து மேலே இருக்குது, டைட்டாக உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12,000 ரூபாங்க, ₹1 ₹2 ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். வாங்கிட்டேன், எங்கள் வீட்டில் திட்டு வாங்கினேன். எவ்வளோ பேர், எத்தனை பேர் சமாளிக்கணும் தெரியுங்களா? எங்கள் அம்மா வந்து திட்டும், எதுக்குடா இதெல்லாம் வாங்குற அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, எல்லா அம்மா மாதிரி தான், எங்கள் அம்மாவுக்கு வந்து கோல்டு வாங்கணும். இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு எங்கள் அம்மா வாங்குறது. ஸோ 7 மணி ஆகிடுச்சு. 3 மணி நேரத்தில் கரூர் தான் போவேன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் கரூர் 1 மணி நேரம். ஸோ கரூர் தான் போவேன். பாருங்க, போட்டிருக்கு திண்டுக்கல் சேலம் 238 கிலோமீட்ரு. இதெல்லாம் 2.5 மணி நேரம் ஓட்டணும். இவனுங்களும் போக மாட்டானுங்க, வழி விட மாட்டானுங்க. ஸோ நம்ம லெஃப்ட்டே போனோம் அப்படின்னா திருநெல்வேலி. எந்தோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சவுண்டு வந்துச்சு, என்னான்னு தெரியலங்க. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். பேக் இருக்குது, தெரியல என்ன விழுந்துச்சுன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டோல் இருக்கும் திருநெல்வேலி போகிறதுக்கு. ஸோ நாம் வந்தாச்சு நம்ம ரோடுக்கு. இதாங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு. பேட்ரி காலியாவது எனக்கு தெரியவே மாட்டேங்குது. கரெக்டாக இனிமேல் ஒரு 1.25 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட்டரியை பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு பேட்ரி எத்தனை % இருக்குன்னு தெரியும். இங்கே க்ளவுஸே போடலங்க. சரி, ஒன்று மறந்துடுறேன். எங்கேயாவது நிப்பாட்டிட்டு க்ளவுஸை போட்டுக்குவோம்.
இல்லை ஒரு டீயை குடிச்சிட்டு க்ளவுஸ் போட்டுடலாமா? சரி வாங்க, எங்கேயாவது ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா என்கிட்ட ப்ளூடூத் எதுவுமே இல்லைங்க. இப்போ ஃப்ரெண்டோடது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ளூடூத்து சோனியில். பாருங்க இந்த லைனில் ஃபுல்லாக ஆடி, பென்ஸு, ஸ்கோடா, வேறு லெவலுங்க மதுரை. ஹூண்டாய், வால்க்ஸ்வாகனு, டாடா, இது எங்கள் அம்மா வந்து என்னென்னா, இது என்ன காருன்னு தெரிலங்க எனக்கும். டொயோட்டா. எங்கள் அம்மா வந்து என்னென்னா இந்த எதிர்நீச்சல் சீரியல் நினைக்கிறேன். ஆமாம், அதை பார்த்துட்டு இங்கே மதுரையில் வந்து ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு வந்து எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க இந்த மலை வந்து எங்கே இருக்குதுன்னு. அவங்களுக்கு இங்கே மதுரையில் வரும்போது காட்டினேன். ஹைவே பக்கத்துலேயே இருக்கும் அந்த மலை. மதுரையில் இப்படி ஒரு மலை இருக்குதுன்னு எல்லோரும் கொஞ்சம் பேருக்கு வந்து, நிறைய பேருக்கு வந்து அந்த சீரியலை பார்த்து தாங்க தெரியும். நாமக்கல்லில் இருக்குது, பட் ஆனால் மதுரையில் வந்து இவ்வளோ பெரிய மலை இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் இதை பார்த்து தான் தெரியும். இந்த மாதிரி கியா இங்கே இருக்குது, கியா ஷோரூம். இங்கே எதுவும் திருவிழா நடக்குதுங்க. நைட் டைமில் வண்டி ஓட்டும் போது மிக இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம ஆரன் யூஸ் பண்ண தேவையில்ல அவ்வளோவா. பட் ஆனால் இண்டிகேட்டரும் ஐபிஎம் லோபிஎம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரன் வந்து நிறைய பேர் அடிப்பாங்க, ஆனால் பட்டு இந்த ஐபிஎம் லோபிஎம் அடித்தோன்னா அவனுக்கு தெரியும் நமக்கு பின்னாடி வந்து வண்டி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்குவார் டிரைவரு. ஸோ நமக்கும் ஈஸியாக வழி விடுவார். அதே மாதிரி தான் ரைட்டு லெஃப்ட்டு கட் பண்ணுறோம், லைன் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அது எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்து, நம்ம எந்த சைடு கிராஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டரை போட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக நைட் ட்ரைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் நிறைய நைட் ட்ரிப் போயிருக்கேன். சும்மா அசால்ட்டாக ஓட்டுவேன். இவங்களாம் 3 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன். இன்னும் மதுரை சிட்டியை நான் தாண்டவே இல்லைங்க. ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மதுரையை கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 7-7:30 ஆகிடும். அட வாப்பா, கட் பண்ணுப்பா, இல்லைன்னா இருப்பா, அப்படி கட் பண்ணு. டிடி டெல்லியா? அட பைத்தியக்கார நாயே, இப்போ தான்டா அந்த பக்கம் போனேன். நானே பாருங்கள் அவனை திட்டிக்கிட்டு இண்டிகேட்டர் போடவே இல்லை.
போகுது வண்டி. லைனாக ஹோட்டல் தான். எனக்கு பன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை, பட் டைம் கிடைக்குதுன்னு தெரில. நான் இப்போ இட்லி சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிடாலும் முடியாது. ஒரு 10, 8, 9 மணிக்கு ஏதாவது சாப்பிடுவோம். சைடில் நிப்பாட்டி திண்டுக்கல்லில் போயிட்டு. ஹைவேல வண்டி விட்டாலே இதே கதை தாங்க. சும்மா சர்ன்னு போகணுன்னு நினைப்போம். ஆனால் அந்த மதுரையை கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம்லாம் இப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அடிச்சு போயிடலாம். ஹோட்டல் டெம்பிள் சிட்டி இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்காங்க. ஹோட்டல் டெம்பிள் சிட்டியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ பில்லெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அந்த காஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைமு கோயம்புத்தூர் போயிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், கோயம்புத்தூர் தான். அவன் வந்து என்னென்னா கம்பெனிக்கார் எல்லாம் முடித்ததுக்கப்புறம், இல்லை சார் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்தது கொடுக்க முடியாது, நீங்கள் போகிறதுக்கு மட்டும், சாரி நீங்கள் போகிறதுக்கு கொடுக்க முடியாது, வந்ததுக்கு மட்டும்தான் கொடுப்போம், பிக்கப் மட்டும்தான் சார் அப்படின்ட்டான். எனக்கு காண்டாயிடுச்சுங்க. இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் அவங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட தப்பா என்னோட தப்பான்னு தெரியல, நானும் கேட்கல. ஏன்னா நான் போகிற நிறைய 99% கம்பெனிஸ் வந்து அப் அண்ட் டவுன் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களே போட்டுருவாங்க. ஹோட்டலு, அப்புறமா இந்த பெட்ரோல் அலவன்சஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நம்பிட்டு போயிட்டேன். பட் ஆனால் அவன் வந்ததுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், மற்றபடி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். சரி, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் எதுவும் சண்டைலாம் போட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இவங்க மதுரையில் வந்து நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க பில்லு கேட்டாங்க, ஹோட்டலோட பில்லு. பெட்ரோல் பில்லு கேட்டாங்க. பெட்ரோல் பில் நான் வாங்கலை அப்படின்ட்டேன். சரி ஓகே சார் அப்படின்ட்டு 3000 ரூபா கொடுத்தாங்க பெட்ரோலுக்கு. ஓகே தாங்க, 3000 ரூபா பெட்ரோலு, 1500 ரூபா நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுது. பட் ஆனால் அவங்க அவ்வளோ ப்ரொவைட் பண்ணலை, 1000 ரூபா கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ பரவாயில்ல, அதை வந்து பெட்ரோல் பில்லை நான் ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன். குமுளி அந்த சைடில் ஏதோ ஒரு ஹைவே வருது. நிறைய ரோடு வந்து பெரியுதுங்க. தேனின்னு நினைக்கிறேன், தேனி ரூட்டு தான் நினைக்கிறேன். ரொம்ப தலை வலிக்குது இன்னைக்கு. நான் நைட்டு சரியாக தூங்கலை. நைட் 12 மணிக்கு தான் தூங்கினேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். 4:30க்கு எழுந்திரிச்சேன். 4:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஆஃபீஸுக்கு.
பட் ஒர்க்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி நான் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் ஒர்க்கு முடிஞ்சுன்னு நினச்சேன். கன்னியாகுமரி போகலான்னு பார்த்தேன். பட்டு முடியலை, 4 மணிக்கு தான் முடிஞ்சுது. திண்டுக்கல் 54 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 8 மணிக்கெலாம் போயிடுவேன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல். பார்க்கலாம். மதுரையை தாண்டவே இல்லை. வைகை நதின்னு நினைக்கிறேன். நைட்டில் எதுவுமே தெரியலங்க. இந்த மாதிரிலாம் போடாதீங்க. கார் வாங்கினீங்கன்னா பாரு, முன்னாடி போகிற ஒரு பிரேக் அடிப்பார் பாருங்க. வேறு லெவலில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. சும்மா அது மாதிரிலாம் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஆனால் பட் நல்லா இருக்குது, பொய் சொல்லக்கூடாது. ஸோ பஸ் எல்லாமே சேலம் பெங்களூர் போகிற பஸ் எல்லாமே மதுரையிலேருந்து வந்து இந்த பிரிட்ஜு கீழே வந்து மறுபடியும் இதில் ஏறுவாங்க. இதை ஏன் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கும். ரயில்வே ட்ராக்கில் லாஸ்ட் டைம் நாங்கள் மூணார் போயிருந்தோம். அப்போது கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு 7 மணிக்கு தான் விட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டு 7 மணிக்கு தான் விட்டோம். ஸோ அப்போயும் வந்து நைட்டு காலையில் தாங்க போனோம். காலைல 3-4 மணிக்கு தான் ரீச் ஆனோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூக்கத்தில் தான் ஓட்டோம் எல்லோரும்.
ஷோரூம். பாய் பாய் மதுரை. நானூற்றி 20 கிலோமீட்டர் பெங்களூர் அப்படின்னா 390 கிலோமீட்டர் இருக்குங்க ஒசூர். அப்பா 8 மணி நேரம் வேணுங்க. வரும்போது 3 பேட்ரி காலியாகிடுச்சு. போகும்போது பார்க்கலாம் எவ்வளோ 3மே காலி ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. மேபி 3மே காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது வந்து இந்த தடவையும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பேட்ரியை. வந்தான். நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் தாங்க. திண்டுக்கல்லில் தான் டீ குடிக்க நிப்பாட்டுவேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு பார்க்குறேன். தூக்கம் வந்துடும். நைட்டு ட்ரைவ் வந்து யாரும் போடலைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நைட் ட்ரைவ் வந்து யாரும் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். பைத்தியக்கார நாய்ங்க. ஹைவே அறிவுன்றதே இல்லை நம்ம ஆளுங்களுக்கு. நல்லா புடிச்சிட்டு காணுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேறு ஊர் ஏதாவது பேசினா அடிச்சு தள்ளிடுவானுங்க. நமக்கு என்னத்துக்கு அந்த வம்பு. நம்ம வந்த வேலையை பார்ப்போம். டெம்பிள் சிட்டி ரெஸ்டாரண்ட். அங்கே இருக்குங்க டெம்பிள் சிட்டி. இன்னும் நான் காட்டுறேன். சாரி, போகும்போது காட்ட முடியாது. நல்லாயிருக்கும் வந்து. நம்ம அலங்காநல்லூர் பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். பொண்ணுங்க பாருங்க வீடியோ எடுக்கிறாங்க. எம்டி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எம்டியில் இப்போல்லாம் கிரேட்டுங்க. நேற்று சொன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வேறு லெவலு. அவங்களும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறாங்க. லாங் ட்ரைவ் போகிறாங்க அவங்களும். எந்த இடத்துல போயிட்டுருக்கோன்னே தெரியல.
ஏன் நைட் ட்ரைவ் போகிறேன்னா காலையில் வெயில் தாங்க முடியலைங்க. அதனால் நைட்டே போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா டயர்டாக தான் இருக்குது எனக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, போய் ஆகணும். மார்னிங்லலாம் வண்டி ஓட்டவே முடியாதுங்க. ஏன்னா வரும்போது பார்த்தேன், எப்பா என்ன வெயிலுன்றீங்க, மழை பெய்யுது அப்பையும் வேர்த்து கொட்டுது. அதனால தான் நைட்டு வந்து என்ன பாருங்கள், சில்லுன்னு கிளைமேட்டு. ஸோ வண்டி ஓட்டலாம் தைரியமாக. A2B இதுக்கு முன்னாடி தாங்க இது டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டு தாங்க பிச்சுக்கிட்டு போகுது, வேறு லெவலு. சாங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த படம்னு தெரியல, பட் சரத்குமார் ஜோதிகான்னு நினைக்கிறேன். ஆமாம். செம்மையாக இருக்கும் பாட்டு. டெம்பிள் சிட்டி ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்கும்.